நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவச்சனமே, அருமையான தேவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க, ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. சந்தோஷம். இந்த வார்த்தை 100% என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இதை நான் செய்கிறேன் என்று இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்ல, இது வெறும் பாடலா தான் பாடி இருக்கிறேன். ஆனா பாடும்போது எனக்குள்ள ஒரு ஏக்கம் வருது, எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? உணர்வுள்ள இருதயம். நான் ஒரு பாவி அப்படின்னு நான் உணர்ந்து ஆண்டவரிடத்துல வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் பாத்தீங்களா? அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல கிடையாதுங்க. அந்த உணர்வுள்ள, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்குள்ள பயந்து உணர்வுள்ள இருதயத்தோடு, ஆமென், உடைக்கப்பட்ட அனுபவங்களை தூக்கி எடுக்கிறார், உண்மைதான். தள்ளப்பட்ட சூழ்நிலையில நம்மளை அணைத்துக் கொள்ளுகிறார், உண்மைதான். கடினமான பாதைகள் எல்லாம் மேற்கொள்ள செய்தார், உண்மைதான். ஆனா கொஞ்சம் நல்லா ஆனதுடனே பயம் போயிடுது, உணர்வு போயிடுது, மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிடறோம், தேவனை விட்டு தூரம் நிக்கிறோம். ஆமே, நான் தேவ பிரசனத்திலிருந்து விலகி இருக்கிறேங்கிற உணர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். வேதம் அதையும் சொல்லுகிறது. நீங்க எந்த கூட்டத்தில் நிற்க விரும்புறீங்க? எந்த கூட்டத்தில் நிற்க விரும்புறீங்க? எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல எந்தெந்த நபர்களை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்களுடைய பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஆண்டவர் எதையும் ஒளித்து வைக்க மாட்டார்.